சாப்பிட்டீங்களே நீங்க எல்லாரும் வந்து தூங்கலையா? ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? போய் படுங்க. வேண்டாம் நாத்து. வா நாத்து, வா வந்து உட்காருவா. எனக்கு வந்தா வரணும்னு ஆசையா இருக்கு. யார் இங்க விடுறா? ஏன்டா அப்படி பண்ற? லூசாடா நீ, விடுறா அவளை. அதெல்லாம் முடியாது. ஒன்னே என் பக்கத்துல உட்கார சொல்லு, இல்லைன்னா இப்ப நிக்க சொல்லு. நான் விடுறதா இல்ல. சரி, நீ பேசாம உன் பக்கத்துல தான் உட்காந்துற. எதுக்கு? இது யாராவது பார்த்து தப்பா பேசுறதுக்கா? நான் நிக்கவே செஞ்சுக்கிறேன். இத பாருங்க, கையெடுங்க. அதெல்லாம் முடியாது. அட்டி வாங்க போறீங்க, ஒழுங்கா எடுங்கன்னு. அதனால முடியாது. நான் எதுவா இருந்தாலும் ரூம் தான் சொல்லியிருக்கேன். பட்டு வெறுப்பேத்தாதீங்க, கையெடுங்கன்னு. நான் தான் கிட்ட எதுவுமே கேட்கல. நான் கேட்டா அப்புறம் எதுவுமே கேட்கல. அப்புறம் எதுக்கு என்ன பண்றேன்? நான் உன்கிட்ட கேட்கல, உன்னை பார்க்கவும் இல்லை. சரி, உங்க கை என்ன பண்ணுது? அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அது என்னவோ பண்ணிட்டு போகுது. அப்புறம் இப்போ உங்களுக்கு அவுட்டிங் வேணுமா வேண்டாவா? இது எனக்கு வேணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவுட்டிங்க கேன்சல் பண்ணிடுவேன். சரிம்மா, சரி சரி சரி, நான் எடுத்துட்டேன் போதுமா? உங்க பக்கம் பார்க்கல, உங்ககிட்டயும் பேசல, உங்களை எதுவும் பண்ணல போதுமா? அப்படி இருந்துக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவுட்டிங்க கேன்சல் பண்ணிடுவேன். வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்லாம் வரமாட்டேன், நீங்க அதிசயமா வந்துட்டீங்க. எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியாம என்னென்னவோ நடக்குது இந்த வீட்டுல. நேத்து ஒருத்தன் வந்து பாத்திருக்கா, இன்னைக்கு ஒருத்தன் வந்து பாத்திருக்கா. என்னதான் உங்க கதை? அப்ப நான் யார் இந்த வீட்டுக்கு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நேத்து வந்து பார்த்தது உங்க நாத்தனார் வீடு தானே, போய் உங்க நாத்தனாரை கேளுங்க. இன்னைக்கு வந்தது உங்க அண்ணி கூப்பிட்டு வந்தது, போய் உங்க அண்ணியை கேளுங்க. என்ன ஏன் கேக்குறீங்க? எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் அப்ப இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். அந்த பொறிக்கு முன்னாடி இப்படிதான் வந்து நின்ன. ஈல்டி நான் கேட்கும்போது தரல, உனக்கு எப்படி கூத்து விடுறேன் பாரு. ஆமா அத்தை, ஆமா இப்படிதான் வந்து நிக்கிறேன். நான் இவ்வளவோ சொன்னத்த, அவன் முன்னாடி வேணாம் வேணான்னு கேட்கவே இல்லத்த. என் பேச்ச துளி கூட மதிக்கலத்த. என் பேச்ச மீறி வந்து நிக்கிறாத்த. நீ நியாயத்தை கேளத்த. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும்? என் குழந்தை சொல்லியிருக்கான், அதை கூட கேட்காம இங்க வந்து நிக்கிற. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அவனுக்கு இது தேவையா? நான் கேக்குறேன். அவனுக்கு இது தேவையாடி? எனக்கு புரியல. போய் அந்த பொறிக்கு முன்னாடி இவ்வளவு வந்து நின்றுக்க. அது இவ்வளவு மேக்கப் போட உனக்கு ஓவரால? நான் எங்க சித்தி மேக்கப் போட்டேன்? சரிடி, நீ மேக்கப் போடல ஒத்துக்கிறேன். அந்த படம்ல கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கல. அவன் முன்னாடி இப்ப வந்து நீ அழகா நிக்கணுமா? அந்த பொறிக்கு யாரு? காட்டு காட்டுன்னு எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்தேன். உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, அவன் பேரு சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொன்னியா? நீ விட்டு வச்சதே இப்ப வீடு வரைக்கும் வந்திருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்னாலதான் அவன் வீடு வரைக்கும் வந்தான். நீ அப்பவே சொல்லியிருந்தா அவன் கை காலை உடச்சுன்னா அவன் வீடு வரைக்கும் வந்திருப்பானா? நீதான் ஒழுங்கா காட்டுடி நான் பாத்துக்கிட்டேன் நீங்க தலையிடாதீங்க, இப்படியே விட்டுருங்க, இது பெரியவங்க தலையிட்ட பிரச்சனையாவும் சீன் போட்டேன். நானே முடிச்சிட்டேன் முடிச்ச லட்சணம் 10 வீடு வரைக்கும் வந்திருக்கான். உன் கையில மொட்டம் போயிட்டாரு, முத்தி அனுப்பியிருப்பேன். மொத்தம் போயிட்டேனேன்ற வழிதான் வேதனை தான் இருக்கும். மொட்டை மாட்டி இருக்கட்டும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஆண்டி, அதெல்லாம் கவலையே படாதீங்க. இங்க இருந்த 2 பேர் அவளை முத்திதான் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் வாங்கிட்டு தான் போயிருக்கு. ஆமா, இந்த பொண்ணு யாருடி? உன் மருமக. என்னடி சொல்ற? என் மருமகளா? ஆமா ஆமா. என்னடா நான் அங்க பொண்ணு சொல்லி வச்சிட்டு இருக்க? என் மருமகளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தேடிட்டு இருக்க, வளர்ப்பு பேசி தேடிட்டு இருக்க. நீ என்னடா எப்படி பண்ணிட்ட? இல்ல சித்தி, அது வந்து என்னன்னா. இல்ல, எனக்கு புரியல. நான் அங்கங்க சொல்லி வச்சிருக்கேன், பாக்குறவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். என் பையனுக்கு இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, இப்படி வேணும் அப்படி வேணும்னு. நீ என்னடா இப்படி வந்து நிக்கிற? எனக்கு ஒன்னும் புரியல. என்ன நாத்து, உங்க சித்திக்கு என்ன பிடிக்காதோ? இல்ல சித்தி, அது வந்து அப்ப உங்களை வீட்டு நிறுத்திடலாமா? நான் அப்படி சொல்லலடி. இவ்வளவு நாள் பார்த்து இருக்குமே, திடீர்னு இப்படி நடந்துச்சே, நீ ஆதங்கத்தை சொன்னேன்டி, அவ்வளவுதான்டி. அதுக்கு என் பையன் கூட்டிட்டு வந்து இதான் மருமகன் போது நம்ம எப்படி ஏத்துக்காம இருப்போம்? நீ கவலைப்படாதமா, நீ தான் எங்க வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்லை. என் பையனே இதுக்கப்புறம் சேர்த்துனாலும் நாங்க விட மாட்டோம். இருந்தாலும் ஒரு ஆதங்கத்தை சொன்னமா, வேற ஒண்ணும் இல்லை. இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்குமே அப்படின்றதுனால சொன்னமா, வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்ஸ் ஆண்டி. ஏமா இந்த அத்தை தான் கூப்பிட மாட்டியோ? இல்ல ஆண்டி, இப்பதானே வந்திருக்க, கூடிய சீக்கிரத்துல பழகிடுற ஆண்டி. சரிம்மா சரி, சீக்கிரம் பழகிடு. ஓகே ஆண்டி. என்ன நீ ஓகேவா? எப்படி? ஏய் சரி சொல்லு, அவன் மாதிரி இப்படிதான் வந்து எனக்கு புரியல. இல்ல சித்தி, இந்த புடவைலாம் நிக்கல. அவன் இப்ப எப்படி அந்த புடவை நிப்ப? ஒரு கருப்பு புடவை தான் கட்டிட்டு இருந்தேன். உங்க அக்கா அந்த கதையெல்லாம் சொல்லலையா? அக்கா ஃபோன் பண்ணி புடவை கட்டிட்டு வந்து நீங்க சொல்லி வந்து பார்த்தா இந்த புடவையில இருக்கா. எனக்கு எப்படி தோணும்? சித்தி, அவன் போனதுக்கு அப்புறமா தான் இந்த புடவையை மாத்தினேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கருப்பு கலர் புடவை தான் கட்டினேன். போதுமா? சும்மா கத்தாத. அப்படின்னா சரி,
ஓகே ஓகே. சரி, வீட்ல நான் பிரச்சனை நீங்க எதுக்கு வெளியே போய் தேடுறீங்க? எனக்கு புரியல. நான் போய் தேடினேன், நீ பார்த்த. எனக்கு புரியல. நான் என்னவோ போய் தேடி தேடி கூட்டு வர மாதிரி சொல்ற. இங்கிட்டு இருங்க, சவுண்டே காணும். இங்க இருங்க. அதுங்க பேர் உண்டில ஒரு வழி பண்ணிட்டு வரீங்க. உங்க அக்கா உன் கூட போன் பேசுறத பாத்துட்டாங்க, அதனால ஆளுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. நானும் ஒவ்வொரு பிரச்சனையில அதுங்க மாட்டோம் மாட்டோன்னு பாக்குறேன். அது எப்படி நான் வரும்போதெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டீங்க? எனக்கு புரியல. அதுங்க துரத்தி துரத்தி அடிக்கணும்னு நானும் பாக்குறேன். ஒவ்வொரு சம்பவத்திலும் கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டு நான் வரத்துக்குள்ள. நான் இருக்கும்போது ஒரு சம்பவத்துல மாட்ட மாட்டேங்களேடி. சரி, இன்னும் மாட்டட்டும். அது ஒரு ரவுண்ட் கட்டி வைக்கிறேன்னா இல்லையா பாரு. அத்தை, நான் அப்ப பார்த்த அத்தையா நீ? என்னத்த இப்படி வாயாடுற? நீ இப்படி இல்லையா அத்தை அப்ப? நான் என்னடா பண்ணிட்டோம்? இதுங்களும் பேச மாட்டேங்குங்க. அப்ப நானும் பேசினா எப்படா இருங்க திடி? எனக்கு வேற என்ன நான் சொல்றது? அவார்டு கொடுக்குற மாதிரி வாங்கோண்டி என்கிட்ட இவ்வளவு வாயாடுது. அதுங்க கிட்ட அப்படியே பம்பி நிப்பாடா. எனக்கு புரியல. அவார்டு கொடுக்குற மாதிரி அப்படி வாங்கிக்கோண்டா. என்னவோ பாராட்டு பத்திரம் அது எழுதி கொடுக்குற மாதிரி அதுங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோ. ஒரு ரூபாய் ஆடாது. அது அதுக்கு மேல அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டும். இதுங்க வச்சுட்டு அப்புறம் நானும் பேசல. அவ்வளவுதான்டா. அதனாலதான்டா நான் இப்படி மாறிட்டேன். சரி சித்தி, அது என்ன வீட்டுல இருக்க மாப்பிள்ள எனக்கு புரியலையே. ஏன்டா உன் பக்கத்துல இருக்கவனுக்கு என்ன ஓட்ட? என் தங்கத்துக்கு என்னடா ஓட்ட? அவன் கட்டிக்கூடாதான் நான் என் பொண்ணு. அதுதான் சொன்னேன். அப்படியா? ஒத்துப்பாங்களா அவங்க அம்மா? என்னடா ஒத்துக்கிறது? அவங்கள ஒத்துக்கணும்ன்ற அவசியமே இல்ல. என் அண்ணன் பையனுக்கு தான் என் அக்கா பொண்ணு, அவ்வளவுதான். இதை யாரும் மாத்த முடியாது. என் பொண்ணுக்கு தான் என் பையன், புரிஞ்சுதா? அவங்க என்ன ஒத்துக்கிறது? என்கிட்ட வந்து பேச சொல்ல பாப்போம். வகுந்துட மாட்டேன். சரிம்மா சரி, நிச்சூல ரவுடி தான், நான் ஒத்துக்கிறேன். அத்தோட விட்டு இந்த டாபிக்க, நமக்கு இந்த டாபிக் தேவையில்லை. பசங்க எப்போ வருவாங்க? எங்க? ஆட்டோக்கார்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்கூல் முடிஞ்சவன அவனை இப்படி கூப்பிட்டு வந்து விட்டுருவாரு. அவன் காலேஜ் வந்து இப்படி வந்துடுறேன்னு சொல்லிட்டான். அதனால 2 பேரும் வந்துருவாங்க. சரி, எப்படி உயிர் தோழியை விட்டுட்டு வந்துட்ட? அவளும் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காடி. வருவாளானும் தெரியாது, வரமாட்டாலும் தெரியாது. ஓ, அப்படியா? ஆமாண்டி ஆமா. வாடி வா. இப்பதான் இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா? இல்ல நான் கேட்கிறேன், யார் வீட்டுக்கு வந்தாலும் பொண்ணு கூட்டு வந்து நிக்க வச்சிருவேன். இல்ல ஆமா முடியாது இந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். பொம்மை கூட்டு வந்து நிக்க வச்சிருவேன். ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு புரியல. ஏய், வந்து கேக்குறாங்க, பாத்துட்டு போனோன்றாங்க. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? வீட்டுல மாப்பிள்ள இருக்க என்னால காட்ட முடியாதுன்னு சொல்லு. ஏய், அது எப்படி நான் சொல்றது? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அப்ப என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல, நான் பண்ணும்போது கூப்பிடுறோன்னு சொல்லு. ஒருத்த அமைதியா இருக்கான்றதுக்காக சும்மா சும்மா கூட்டு வந்து அவன் நிக்க வச்சிருவேன் பொம்மை மாதிரி. எனக்கு புரியல. உன் கோலத்தனத்துக்கு நீ என்னதான் பதில் சொல்வேன்னு எனக்கு தெரியல. ஏன் தான் இப்படி இருக்கு எனக்கு தெரியல. 12th ஆரம்பிச்ச கதை இது, இன்னும் நீ நிறுத்தல. என்னத்த சொல்றீங்க? 12th? அது என்ன கதை? ஐயோ, அப்படி ஒரு கதையே நான் மறந்துட்டேனே. என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை? நான் அப்படி ஒரு விஷயத்தையும் மறந்துட்டேன். இப்ப கத்த போறாரு. ஆமாண்டா ஆமா, 12th இதே மாதிரிதான் ஒரு கதை. அதுவும் இதுதான்டா பத்துதுங்க. அதுவும் 2ஆம் தரமா ஒருத்தனுக்கு இவங்க கிட்ட கூப்பிட்டு வந்து நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு மண்டையை கழுவி அக்காவும் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்கன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வராங்கடா. எப்படி இருக்கும் பாரு. இங்க யாருக்குமே எந்த கதையும் தெரியாது. நாங்க சாதாரணமா நிக்கிறோம், வந்து கேக்குறாங்கடா பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்கோ யோசிச்சு பாரு. இவங்க கேட்டா இவங்க தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்கடா. இது கேட்டா அவங்க கேட்டாங்க, சரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுடா. 2ஆம் தரத்துக்கு நல்லா படிச்சிருக்க பொண்ணு. அப்போ எல்லாரும் என்ன காண்டாயிருப்பாங்கன்னு பாரு. அவன் மாதிரி பேசக்கூடாது சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு அப்புறம் ரவுண்டு கட்டினாங்க. அத்தை, எனக்கு புரியல. நீங்க எப்படி பண்றீங்க எனக்கு தெரியல. இன்னொரு வாட்டி யாராவது பொண்ணு பார்க்க வர்றாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்து நிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் என் கோத்த பாப்பீங்க. அத்தை, நான் சொல்லிட்டேன். அவ என் பொண்டாட்டி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கண்ட மாதிரி நிக்க வைக்கிறது எனக்கு பிடிக்கல. இதா கடைசியா இருக்கட்டும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அப்படி பேசுறேன்னு எல்லாரும் முடியும். ஏய், கோத்துக்குற அமைதியாரு. ஏன் அப்படி பேசுற? வாயை மூடிட்டேன். நான் கோவமா இருக்கும், கம்முன்னு இருந்தது. 12th ஒருத்த பக்கம் வந்து கூட சொல்லல நீ. அது அமைதியா இருந்துருன்னு. இப்ப நீ ஒரு ஃப்ளோல என்னவோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஃப்ளோல எல்லாம் இல்ல, உண்மைதான் சித்தி, உண்மைதான். ஏய், அப்படின்னா இங்க பாருங்க, இங்க பேசுனது இங்க மட்டும்தான் இருக்கணும். இங்க தாண்டி இந்த விஷயம் வெளியே வேற எங்கன்னா போச்சு, அதுவும் நம்ம வீட்டு பெரியவங்க முன்னாடி எங்கன்னா போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் என்ன வேற மாதிரி பாத்துருவீங்க, சொல்லிட்டேன். சித்தி, குறிப்பா உனக்கு தான் சொல்றேன். இங்க பேசுனத இங்கேயே அழிச்சிடு. இதை தாண்டி வெளியே போக கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொல்ற? இங்க எழுந்து உள்ள போங்கன்னு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சு உள்ள போங்க. ஓ அப்படி மிரட்டினா பண்ணிடுற அளவுக்கு. சரிடி சரி. ஓ பாரு சித்தி, திரும்ப திரும்ப சொல்றேன். இங்க பேசுனத இங்கயோட வெற்றி. இது வெளியே எங்கேயோ போக கூடாதுன்னா போக கூடாது. சரிடி, உங்க தாத்தா கிட்ட உங்க அப்பா கிட்ட உங்க சித்தப்பா கிட்ட உங்க மாமா கிட்ட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். போதுமா? அது போதும்.
இத தாண்டி இது வெளியே வந்ததுன்னு வெய்ய, அவ்வளவுதான். அண்ணே, நான் போகணுமோ? அப்போ ஒழுங்கா அமைதியா இருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, நான் பேச மாட்டேன், பேச மாட்டேன். இப்ப இருங்க. வா டி வா. இப்பதான் இந்த பக்கம் வரணும்னு வழி தெரிஞ்சுதா? அது எப்படி ஆண்டி கண்டுபிடிச்சீங்க அவங்க வந்துட்டாங்கன்ட்டு? அவ கிழிக்கிற கிளி 8 ஊரு கேக்குமே, நம்ம வீட்டுக்கு கேட்காதா? கேட்டதுனால தான் வந்தேன். அவங்க பேசுறது அங்க வரைக்கும் கேக்குமா? கேக்குமா, கேக்கும். அக்கா, வாழ்க்கையே குதூகலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல. மருமக மரும்புள்ள எல்லாம் இருக்கிறாங்க போல இருக்கே. ஓப்போ என்ஜாய் தான். மருமக மரும்புள்ள எல்லாம் இருக்காங்க, ஆனா கொண்டாட்டமான்னு தான் தெரியலையே. மருமக கொண்டாட்டம் தான், அது நான் எந்த விதத்துலயும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா மரும்புள்ள, அது தெரியாத கேள்வி தானே. அக்கா, அப்ப உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நான் தான் கலாய்க்கலான்னு போட்டு வாங்கினேன். அப்ப நான் தான் தானியாக்கா? அம்மா, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க, எதை பத்தி பேசுறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. உங்க அண்ணிய பத்தி பேசுறாங்க. உங்க அக்கா திருந்தாது. அது இந்த ஜென்மத்துல இல்ல. அம்மா, நீங்க கூட இருந்து பார்க்க விட்டுருக்கீங்க பாத்தீங்களா? அட நீ வேற, நேத்து வந்த கதையே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மறைக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோ. பக்கத்துலயே தான் இருக்க. இன்னைக்கு வந்த கதையை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆள் வருது, அப்ப தெரிஞ்சுக்கோ எந்த லட்சத்துல இருக்க. வந்து பார்த்தா எல்லாம் உட்காந்து இருக்காங்க. விட்டுருவேனா என்ன? அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுதான் அனுப்பிச்சேன், எப்படி விட்டுருவ? விடாத கேள்வியில கேட்டுதான் அனுப்பிச்சேன். அதானே, அதான் எங்க அக்கா. சரிக்கா, இப்ப இந்த படம் கட்டினோன்னு நிக்கல. இல்லடி இல்ல, ஒரு கருப்படவை தான் கட்டிட்டு இருந்தா. அது எப்படி இதை கட்டி நான் உங்கள்ட்ட நிப்பா? அதெல்லாம் நிக்கல. அது ஏதோ ஒரு கேவலமான ஒரு கருப்படவை தான் கட்டணும்னு நினைச்சு. அதனால பயப்படாத. அப்ப சரிக்கா. படாத. உன் புள்ளையும் உன் மாப்பிள்ளையும் நல்லா வச்சுதான் விளாசி அனுப்புனானுங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நிஜமா அக்கா? ஆமாண்டி, செம போல பொழந்துதான் அமிச்சானுங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது கண்ணார பார்க்க முடியும், அந்த ஒரு வருத்தம் தான். ஆனா நம்ம பொண்ணு தியாகத்தோட ரசிக்கா விட மாட்டாங்களே, எப்படி விட்டாங்க? அம்மாவ மாப்பிள்ள அப்படி ஒரு சம்பவத்தை பார்க்க விடல, அவங்கள உள்ள அமிச்சிட்டாரு. பொண்ணு நான் அமைதியா தான் பாருங்க, நான் எதுவும் பேசல. ஆமா ஆமா, ஆனா லாஸ்ட்ல கட்டி மட்டும் அனுப்ப சொன்னான். ஏன்டி, ஏன்? சித்தி, அவன் ஏதோ கிறுக்குத்தனமா பண்றான். அவன் வளர்ந்த விதத்தினால அவன் கிறுக்குத்தனமா இருக்கான். ஆனா அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, அதுலயே அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்காக தான் சித்தி விட்டேன். பாவம் சித்தி, அவங்களுக்காக அவங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதுவும் வேற ஒரே பையன், ரொம்ப வருஷம் கழிச்சு வேற பிறந்த பையன் சித்தி. அவங்களுக்காக யோசிச்சுதான் மன்னிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்காக யோசிச்சுதான் அவனை பத்தி ஃபாரின்ல கூட சொல்லல, அப்படிதானே? அப்ப அவன் அங்கேயே வந்திருக்கான். அவன் செமினாருக்காக. செமினாருக்கு வந்தானா? இது ஏன் போச்சு? அவன் செமினாருக்கு வந்தான்ற. ஆமா, செமினாருக்கு தான் வந்தான். இப்ப என்னன்றீங்க? ஆமா தேவி, கிளம்பிட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டேன்க்கா, கிளம்ப ரெடியா தான் இருக்கேன். நான் வந்திருக்கேன், ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க தொட்டில் போடுற ஃபங்க்ஷனுக்கு போறோம். எங்க தொட்டில் போட போறீங்க? பாத்துக்கிற பேர் நீ தொட்டில போடல, அதுக்குதான் போறோம். அதுக்கு ட்ரெஸ் நகைலாம் வாங்கணும், வாங்கிக்கணும், வீட்டுக்கு போகணும்ல, அதுக்கு தான் கிளம்பலான்ட்டு. ஏன் உன்னை கூப்பிடல? அவங்க கூப்பிட்டாங்க தான், ஆனா நீங்க கிளம்புறீங்கன்னு சொல்லவே இல்லையா? அது இவ்வளவு சீக்கிரம்? வேலை எல்லாம் இருக்குடி, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ரெடியா இருக்கு. நானும் ரெடியா தான் இருக்கேன், வாங்க நம்ம போலாம். ஏய், நீ வரியாடி, போலாமா? இதுக்கு அந்த பார்வதி வீட்டுக்கு நான் வரல. ஏன்டி, பாயா, ஜாலியா போயிட்டு வரலாம். அந்த பொண்ணு கூட நல்ல பழக்கம் தான், நீங்க ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? வாயேன். ஐய, நான் வரலப்பா. அங்க அவங்க மாமியார் இருக்கும். அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். அவங்க தேவையில்லாத கேள்வி தேவையில்லாமலாம் பேசுவாங்க. நான் வரலமா. அவங்க அப்படி என்னங்க தேவையில்லாம பேசுறாங்க? என்ன பார்த்தாலே என்ன தெரியும் தெரியலம்மா, எப்ப கல்யாணம் பண்ணுவேன், எப்ப கல்யாணம் பண்ணுவேன், எப்ப கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்பாங்கம்மா. என்னம்மா இவ்வளவு வயசாச்சு, கல்யாணம் பண்ணி எப்பமா புள்ளைய பெத்துக்கிறது? ஏம்மா இப்படி பண்றீங்க, ஏம்மா இப்படி பண்ற? ஐயோ அம்மா வரலம்மா, என்ன விட்டுருமா. அவங்க என்ன நியாயத்தானே கேக்குறாங்க, இதுல என்ன இருக்கு? எனக்கு புரியல. ஏன் எங்களை கேட்க மாட்டாங்களா? எங்களை கூட தான் கேட்டுட்டே இருக்காங்க போற இடம்லாம். ஏன் இன்னும் பிள்ளை கல்யாணம் பண்ணாம இருக்க, பொண்ணு கல்யாணம் பண்ணாம இருக்க? நாங்க பதில் சொல்லல. சொல்லு, இதுல என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்கம்மா, நான் எதுக்கு சொல்லணும், எனக்கு புரியல. கல்யாண வயசு இருந்தா கேள்வி கேட்கதான் செய்வாங்க, பதில் சொல்லிட்டு போ, அதுல என்ன இருக்கு? பாக்குறவங்க கிட்ட இந்த பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. என்னை விட்டுருங்க, நான் நிம்மதியா வீட்டுல இருக்கேன், என்னை விடுங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கேக்குற விதமோ அவங்களோட டோனு எனக்கு பிடிக்கல. இப்ப பாரு, வயசாவலியா வயசாவலியா வயசாவலியான்னு. எனக்கு வயசானா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? விடுமா, நீ வேற.
சரி சரி, நீ ஒன்றும் வர தேவையில்ல. நீ எதுவும் சொல்லவும் வேணாம். பசங்க டிஃபன் மட்டும் செஞ்சு கொடு. மாமாவும் தாத்தாவும் அங்க வந்துருவாங்க. அவங்க வரும்போது எங்களை கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டாங்க. அதனால பசங்களுக்கு மட்டும் சமைச்சு கொடு. நாங்க நைட்டு வரோம். மம்மி எனக்கு புரியல. மணி இப்போ ஒண்ணுதான் ஆகுது. நைட்டு வருவீங்கன்னா எனக்கு புரியல. உங்க கதை என்ன கதை எனக்கு தெரியல. இவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண போறீங்க? நகை எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் வேலை செய்யணும். அவளுக்கு சில விஷயம்லாம் தெரியாது, அதெல்லாம் சொல்லி தரணும். அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு. தொட்டில் என்னவோ நைட்டு தான் போடுறாங்க. ஆனா இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல. அப்போ நைட்டு 10 11 நான் என்னடி பார்த்தேன், அவங்க வீட்டுல எல்லா ஃபங்க்ஷன் என்ன தானே பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாதா? சந்தோஷம். இதையே பண்ணுங்க. இப்படியே விட்டு விட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் கேட்டா நான் தான் வீட்டுல இருக்கல, நீங்க தான் என்ன இருக்க மாதிரியா, நான் வீட்டுல இல்லாத மாதிரியும் சீன் போடுங்க. நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்படி விட்டு விட்டு போயிடுவீங்க, நான் தனியா தேவையில்லாதவங்க கிட்ட மாட்டணும். இது எதானே உங்க வேலை? பண்ணுங்க பண்ணுங்க, கிளம்புங்க. சரிம்மா சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்போ நாங்க விட்டு போனாலும் பிடிச்சவங்க தானே கூட இருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? இத்தனை நாளா பிடிக்காத கூட ஃபீல் பண்ணீங்க. இப்போ பிடிச்சவங்க கூட தானே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் போதும், ஷட் அப். அச்சச்சோ, இவ்வளவு சீக்கிரம் போறதுன்னு தெரிஞ்சா அது ரெண்டு கத்துமே. என்ன இருக்கு, அவளை ஃபோன் பண்ணி ஸ்ட்ரைட்டா அங்க வர சொல்லு. இவனா நம்ம நகைலாம் வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்கூல் முடிகிற டைம்ல ஸ்கூல்லேயே போய் கூட்டு போயிடலாம். அவங்க 2 பேரும் இங்க வரட்டும், இதுல என்ன இருக்கு, நீங்க மட்டும் போங்க. ஏய், உனக்கு தெரியும்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. விட்டு போனோம் தெரிஞ்சா வீட ரெண்டாக்கிடும். கத்துன்னு கத்துவான், தெரியும்ல. சரி, அவனை மட்டும் கூப்பிட்டு போங்க. காலையில ஸ்ட்ரெயிட்டா இங்க வரட்டும். அதை வீட்டுல இருக்காது, அப்புறம் என்ன? இல்லடி, குழந்தையும் வரத்துக்கு ஆசைப்பட்டு படுறா. அவளும் ரெடி ஆயிட்டா. இல்ல, எனக்கு புரியல. உங்க கதை என்னன்னு சத்தியமா எனக்கு புரியல. அவ பப்ளிக் எக்ஸாம்காக தான் இங்க படிக்க வந்திருக்கா, தெரியும்ல. அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பப்ளிக் எக்ஸாம். இன்னும் ஒரு ஃபங்க்ஷனா கூட்டிட்டு திரியுறீங்க. எனக்கு புரியல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ ஆசைப்படுறாடி, இன்னைக்கு ஒரு நாள் விட்ரி. சித்தி, நான் அவளுக்கு சாயந்தரம் டெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு புரியல. வெளியே கூட்டு போறேன்றீங்க. அவ பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், நீங்க எப்படி பண்றீங்க? சொல்லல, நீ ஒரு டீச்சர் தானே, இப்ப நிரூபிச்சிட்ட பாத்தியா? தயவு செய்து இந்த புடவைய மாத்து. இந்த புடவையில பார்த்தா சத்தியமா டீச்சர் மாதிரி தான் இருக்க. முறுமுறுன்னு முறைச்சுக்கிட்டே இருக்க. தயவு செய்து நாங்க வரத்துக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸை மாத்திரு. உன்ன மாதிரி யாரும் புத்தக புழுவெல்லாம் இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் வெளியே பாப்பாங்க. விட அவளை ஒரு நாள் போயிட்டு வரட்டும். இப்ப என்ன, அவளை கூட்டு போறீங்க அதானே? இப்ப அவளை கூட்டு போயே ஆகணும். அதுக்குதான் 3 பேரும் நிக்கிறீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டேன், வளர்ப்பு சரியில்லை. அத்தாங்களா வளர்ப்பு சரியில்லை, 3 பேருமே சரியில்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கூட்டு போங்க. வந்ததுக்கு அப்புறம் 12 மணிக்கு எக்ஸாம் எழுதணும், பரவாயில்லையா? நைட்டு விட்டு காலையில எழுதிப்பா. பண்ணி தொலைங்க. அம்மாங்க சரியா இருந்தா தானே. அம்மாங்க இந்த லட்சத்துல இருந்தா அது எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். போங்க. நான் தான் சொன்னல, நீ எங்களுக்கு மிஸ் ஆகும் மாமியாரும் இருக்க வேண்டியவ. எங்களுக்கு பொண்ணா இருக்க தகுதியே உனக்கு இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த புடவைய மாத்தி தொலை. இது கட்டினதுல இருந்து எனக்கு ஒரு மிஸ்ஸா மாமியாரா மட்டும் தான் தெரியல, என் பொண்ணாவே தெரியல. போ, ஓடு. இந்த கண்ணை வச்சு உருட்டுற பாரு, நல்லா உருன்னு உருட்டுற. தயவு செஞ்சு நான் வரத்துக்குள்ள அந்த புடவைய மாத்திட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, இது ஓவரா இல்ல? புடவைக்கும் இதுக்கும் என்னமா சம்மந்தம் இருக்கு? ஏமா இப்படி பண்ற? கரெக்டா சொன்னீங்க ஆண்டி, கரெக்டா சொன்னீங்க. இந்த புடவை அப்படிதானே இருக்கா, சொன்னா கேட்கவே மாட்டேன்றா. ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கா, கடுகடுன்னே இருக்கா. ஆமாண்டா, ஆமா, என்ன கூட அப்படிதான் திட்டிட்டே இருக்கா. கரெக்டாண்டா, நான் கூட ஒத்துக்கிறேன்டா. இந்த புடவைல ஒரு மாதிரி தான் இருக்கா. வெறுப்பேத்தினது போதும், எல்லாம் ஓடிடுங்கன்ட்டு. இல்ல பிச்சுடும் பிச்சு. சரிடி, என் பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா சோறாக்கி போடு. போடுவோம் போடுவோம். நான் போயிட்டே இருக்கேன், நீங்க பின்னாடி வாங்க. நிஜமாவே சொல்றேன், இந்த புடவைய மாத்திட்டு தாவணி போட்டுக்கோ, இல்ல வேற ட்ரெஸ் கூட போடு. சிடு சிடுன்னு தான் இருக்க. தயவு செஞ்சு மாத்திரு. சரிம்மா, நான் மாத்திரமா, நீ டென்ஷன் ஆகாத. சரி, பாத்துக்கோ. நான் போயிட்டு வரேன். பாய்மா. எல்லாருக்கும் போயிட்டு வரேம்மா. சரிங்க ஆண்டி. சரிம்மா. ஓகே ஆண்டி. பாருங்க, நீங்க பண்றது தப்பு. அந்த பொண்ணு விட்டு போச்சு சித்தி. அவங்க 2 பேர் கேட்க மாட்டாங்க. நீ ஏன் சித்தி இப்படி பண்ற? அதுக்கப்புறம் மார்க் எடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணன்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி வாத்தியாரம்மா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டு வந்து நாளைக்கு டெஸ்ட் எழுதுவா. இன்னைக்கு ஒரு நாள், ஒரே நாள் விட்டுட்டு என் பொண்ணை ப்ளீஸ் டி. போய் தொலைங்க. ஆல்ரெடி அது ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுல அது ஆள் அட்ரஸே காணும். அது ரோட்லயே ரெடியா நிக்குது. நீ பார்த்தா புடிச்சு வச்சிருவேன், இந்த காரணத்துக்காகவே ரோட்ல ஒளிஞ்சு நிக்குது அது.
கரெக்டா ஒரு பர்மிஷன்ல சொல்லக்கூட இல்ல வரட்டும் அந்த காதை பிடிச்சி திருவுற சரிடி போதடியம் விடுறி ஒரு வாட்டி. ஒழுங்கா ஓடிடு இல்ல உன் காதையை சேர்த்து திருவிடுவேன். சரி, என் செல்ல குட்டிடி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு. ஓடிடுன்னு. தங்கம் பாய். பாய் பாய். என்ன நாத்து ஒரு ஆழ்ந்த யோசனையா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அவ இருந்தா அவளுக்கு டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் சொல்லி தரலான்னு யோசிச்சேனா சரிப்பா அவ கிளம்பிட்டாளா போர் அடிக்கும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அவருக்கு அதனால பொழுது போயிடான்னு யோசிச்சேன். இப்ப என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னடி சொல்ற? போர் அடிக்குமா? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இதெல்லாம் பத்த மனுஷனா தெரியல, எனக்குள்ள பேச மாட்டேன், எனக்கு புரியல. சாரிம்மா மறந்துட்டேன். வந்துட்டியா? எனக்கு புரியல. இல்லம்மா இது பழக்க தோஷம். இப்படிதான் அவங்க விட்டு போயிடுவாங்களா அப்ப என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருப்பேனா தனியா இருக்கும்போது அந்த யோசனை அந்த ஞாபகம். சாரி மன்னித்து விடுங்கள். உனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும். ஆமா இப்படிதான் நடக்கும். இவங்க எல்லாம் போயிடுவாங்க. எனக்கு பிடிக்காத அந்த ஃபேமிலி தான் இந்த வீட்டுல இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க அப்ப என் நிலைமைய. அவங்களும் நானும் எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும். என்ன சும்மாவும் இருக்க விட மாட்டாங்க. அவங்களும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் ஏன் தான் இந்த வீட்டுல இருக்கணும்ட்டு. அதுக்காகவே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே பெட்டர்ன்ட்டு வந்துடும். மாசத்துக்கு ஒரு 20 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. அதனாலதான் எனக்கு இந்த காண்டு. அதனால நான் ஹாஸ்பிட்டல் அங்கேயே கமிட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி ஃபுல்லா கமிட்மெண்ட் அங்க கொடுத்ததுனால இப்ப அவங்க என்கிட்ட அதே கமிட்மெண்ட் இப்பயும் எதிர்பார்க்கறாங்க. அதனால அவங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன கூப்பிடுறாங்க. இப்போ நீங்க டைம் கேக்குறீங்க. என்னால முடியல. என் நிலைமை இப்படிதான் இருக்கு. ரொம்ப கஷ்டம்தான். சரி வா எங்க மாமா பார்க்கலாம். சரி வாங்க போலாம். ஏய் லூசா நீ? என்னத்த பண்ண என்ன ஏன் திட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தானே, அவன் கூட போட்டோம், நீ எதுக்கு போற? சாரி. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் தானே. நீங்க அந்த வீட்டுக்குரியவர் கூடயே போங்க. அதுதான் நல்லா இருக்கும். நாம அப்புறம் போலாம். பரவாயில்ல நீயே வா. இல்ல ஜோடியா போயிட்டு ஜோடியா வாங்க. நான் ரூம்ல வெயிட் பண்றேன். ஓகேவா? ஓகே ஓகே வாயண்டா நம்ம போலாம். சரி நாத்து நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரிடா மாப்பிள்ள, போயிட்டு வர. விட்டு பொறுமையா வா, ஒன்னும் அவசரம் இல்லை, புரிஞ்சுதா? சரிடா மாப்பிள்ள, சரி போயிட்டு வரடா. அவங்க கிட்ட தான் சொல்றோம். ஓகே. எங்கடி போற? நான் என் ரூமுக்கு போறேன். அக்கா அதுக்கு எதுக்கு? என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல ஒன்னும் படிச்சு விட்டா அவ்வளவுதான். இப்போதுக்கு ஒரு போற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் இப்போ உனக்கு எங்க வரணும் தெரியாது? தெரியாது. வேண்டாம் பொண்டாட்டி வேண்டாம், என்ன சோதிக்காத, அவ்வளவுதான், ஒழுங்கா நம்ம ரூமுக்கு வா. அதெல்லாம் வரமாட்டேன். நான் போறேன் என் ரூமுக்கு. வேண்டாண்டி என்ன வெறுப்பித்தாத, அப்பதான் சொல்லிட்டேன். சரிம்மா வரேன். இப்ப வழி விடுங்க. வரேன்ட்டு ஏன் திரும்ப போற? அம்மி எல்லா கதவும் திறந்து போட்டு போயிருப்பாங்க. எல்லா வீடுமே திறந்து தான் போட்டிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் சாத்திட்டு வரேன். காலிங் பெல் அடிச்சா அதை திறந்துக்கலாம். விடுங்க. தானே போற? ஆமா ஆமா. சரி நான் ரூம்ல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வா. சரி நான் வரேன். இப்ப வழி விடுங்க. ஓகே. என்ன பொண்டாட்டி எல்லா கதையும் போட்டுட்டியா? பூட்டிட்டாத்தா. சரி திட்டமா. சொல்லுமா என்ன என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ணல, இப்படியே இரு. அதெல்லாம் முடியாது விடுமா. ஒன்னும் பண்ணல, நான் கேட்ட ரெண்டு தவிர வரதும் இந்த வீட்டுல பண்ண மாட்டேன், திரும்ப பண்ண மாட்டேன், புரியுதா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சும்மா நான் கேள்வி கேட்காத, அமைதியா இரு. அம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படி கடுகடுன்னு பேசுற. அமைதியா இரு. ஏன் கொஞ்சம் காட்டுறேன். ஏன் இப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல யாருமே இல்லாம நீ நானும் மட்டும் இருக்கும், அதுவும் நம்ம ரூம்ல. எங்கன்னா அப்படி இருக்க விடுற? சும்மா தேவையில்லாம நான் ஏன் கேள்வி கேட்கிற? ஏன் இப்படி இருக்க? மொத்தத்துக்குலாம் மட்டும் 24 வயசு ஆகுது 24 வயசு ஆகுது சொல்றேன், கொஞ்சமா ரொமாட்டிக் யோசிக்கிற. அமைதியா வந்துட்டேன். அதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிச்சுக்கிறேன். இப்ப நீங்க விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? பொண்டாட்டி சோதிக்காத, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டேன். சரிம்மா நான் இருக்கேன். ஆனா நீ ஏன் இப்ப உருன்னு பேசுற? ஐய மூடுன்னு. ஏய்
திறந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மே கழுத்துல வேண்டாமே ப்ளீஸ். அம்மே கழுத்துல வேண்டான்ற விடுன்ற கூசுதுன்னு விடு. பார் அமைதியா இருந்துட்ட, சும்மா தடுத்தன்னு தூக்கி அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் சொல்லிட்டேன். வேண்டாமே விடாமே. இப்போ பாரு, ஒழுங்கா அமைதியா இருந்துரு, இல்லைன்னா நான் கொடுத்த எந்த ப்ராமிஸும் காப்பாற்ற மாட்டேன் சொல்லிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ, இத்தோட அப்படியே விட்டுருவேன். நீ இதே மாதிரி தடுத்துட்டு இருந்த, அதுக்கப்புறம் நான் நாட்டிடுவேன். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை, இப்படி சொல்லிட்டேன். சரி, நான் தடுக்கலையே, நான் தடுக்க மாட்டேன், தடுக்கவே மாட்டேன். நான் ஏன் தடுக்க போறேன்? தடுக்க மாட்டேன். அமைதியா இருன்னு. அமைதியா இருக்கேன், நான் தான் எதுவும் பண்ணலையே, அமைதியா தானே இருக்கேன், அமைதியா தானே இருக்கேன். அமைதியா இருன்னா வாயை மூடிட்டு அமைதியா இருன்னு அர்த்தம். வாயை மூடிட்டேனே, நான் ஒன்றும் பண்ணலையே. வாயை மூடிட்டேனே. வாயை மூடிட்டேன்னு பேசிக்கிட்டே இருக்க, இதுக்கப்புறம் உன் குரல் கேட்டதுன்னு வச்சுக்கோ, சீரியஸா நிலையை தாண்டிடுவேன் சொல்லிட்டேன். ம் 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 அது அப்படி அமைதியா இரு, அவ்வளவுதான் மகளே. அம்மே வேண்டாம், போதும். நீங்க மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது விடுங்க. விடுங்க, நீங்க கொஞ்சம் சரியில்லை. சொல்றல விடுங்க. நான் அதெல்லாம் மாற மாட்டேன்டி, ஒன்னும் இல்லை ப்ளீஸ் டி. வேண்டாம் ப்ளீஸ், வந்துடுச்சு இல்ல, இப்பவே சொல்றேன். ஸ்டார்டிங்லேயே சொல்றேன், நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு எல்லையில போயிட்டீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்றது எனக்கு கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நமக்குள்ள சண்டை தான் வரும். வேண்டாம், நம்பி விட்டுருக்காங்கல்ல, புரிஞ்சுக்கும் என் செல்லம்ல. இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் டி, ப்ளீஸ். வேண்டாம், சொன்னா கேளுங்க, விடுங்க விடுங்க. எதுவும் பண்ண மாட்டேன், இப்படி இருக்கலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம், அதுதான் தப்பாயிடும். சொன்னா கேளுங்க, விடுங்க. நான் இங்கே உங்க மடியிலே உட்காந்துக்கிறேன், கிட்டே பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் பேசலாம், இவ்வளவு வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம். ஆனா பேசலாம், விடுங்க விடுங்க என் செல்லம்ல, டாடி. சொல்றேன்ல. சரி, 2 minutes, 2 minutes, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 2 மினிட்ஸ் வந்துச்சுல, இதுக்கப்புறம் கஷ்டம், ஒழுங்கா விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம பேசலாம் பேசலாம் பேசலாம், அவ்வளவுதான். சரி சரி சரி. சரி தங்கம், போதும் விடுங்க. பட்டு விட்டுட்டேன். ஏன்டி தள்ளி போயிட்ட? பரவாயில்ல, நாம இப்படி இருந்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாடி ப்ளீஸ் டி, கிட்டவாடி. பட்டும் வேண்டாம், கொஞ்ச நேரம் நீங்க இப்ப கொஞ்சம் சரியில்லை, அதனால நாம இப்படியே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா கிட்ட வரேன். வேண்டாம் தங்கம், வாமா. ப்ளீஸ், எனக்காக கொஞ்ச நேரம். சரி. ஆமா, அன்னைக்கு என் சூப்புக்கு மட்டும் ரிவ்யூ சொன்னீங்க, ஆனா என் சமையலுக்கு ஒண்ணுமே சொல்லல. ம்? ஏன் என் சமையல் நல்லா இல்லையா என்ன? ஆமால, நான் என்ன பண்ணட்டும், அன்னைக்கு தான் அவ்வளவு சண்டை நடந்துச்சு, அதனால நம்ம சமையலை பத்தி பேசவே இல்லை. ஆனா ஏன்டி அவ்வளவு வெரைட்டி செஞ்சு வச்சிருந்த? உனக்கு முடியலதான் நிறைய அவ்வளவு வெரைட்டி சமைச்ச. ஆமா, உனக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? நீ எப்படி அவ்வளவு டேஸ்டா சமைக்க கத்துக்கிட்ட? எனக்கு புரியல. சேச்சே, எனக்கு சமையல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, ஆனாலும் கத்துக்கிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்புறம் ஏன் கத்துக்கிட்ட? இதுவா, ஊர்ல ஆயா ஆயா ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்வாங்கன்னா, புருஷனை கைக்குள்ள வச்சுக்கணும்னா சமையல் எக்ஸ்பர்ட்டா இருக்கணுமாமா. அப்போ புருஷன் கைக்குள்ளேயே இருப்பாராமா. சோ புருஷனை கைக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக கத்துக்கிட்டேன். அப்படி அவங்க சொன்னாங்க, சரி அதுக்காக கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதனால ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் ரெசிபி கேட்டு அது எப்படி ஏதுன்னு பண்ணுவேன். அதுல கொஞ்சம் என்னோட இன்னோவேஷனை மாத்தி நான் ஒரு புது ரெசிபியா மெயின்டைன் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். அப்படிதான் என்னோட எல்லா ரெசிபியுமே. ஓகே ஓகே, அப்ப புருஷனை கைக்குள்ள வச்சிருக்கீங்களா? தெரியலையே. தெரிஞ்சுக்கிறீங்களா? பரவாயில்ல, வேண்டாம். புரியுது. புரியும் புரியும், போதும் போதும், டாபிக் சேஞ்ச். சொல்லுங்க, பிடிச்சதா பிடிக்கலையா? தாத்தா சொல்லுவாரு, நீ சூப்பரா வைப்ப, நல்லாதான் சமைப்பாடா அப்படி சொல்லுவாரு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, தாத்தா பேத்தி பாசத்துல சொல்றாரு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நிஜமாவே செம டேஸ்டா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நிஜமா சொல்றீங்க? ஆமா நீ பொண்டாட்டி, ஆமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லாமே. ஆனா ஏன் இவ்வளவு வெரைட்டி செஞ்சு வச்சிருந்தா எனக்கு புரியல. இதுக்கடி அவ்வளவு வெரைட்டி? நண்டு உங்களுக்கு பிடிக்கும், அதனால நண்டு வாங்கினேன்.
அதுல ஏதோ ரசம் வைக்கிறதுக்கு பதிலா நண்டு ரசமே வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால நண்டு ரசம் வச்சுட்டு மீதி பாதி உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் வீட்டுல மீன் குழம்பு, அண்ணாக்காக புட்டு செஞ்சேன். ஆனா இந்த வீட்டுல பல பேருக்கு மீன் குழம்புனா மீனை வறுத்தும் வைக்கணும். அதனால அவங்களுக்காக வறுத்து வச்சேன். மாமாக்கெல்லாம் சொரா புட்டு இருந்தாலே போதும். ஆனா அந்த சில பேருக்கு மீன் குழம்புக்கு மீன் ஃப்ரையும் இருக்கணும், முட்டையும் இருக்கணும். அது ஆம்லெட்டா இருந்தாலும் சரி, பாயில்டா இருந்தாலும் சரி. ஆம்லெட்டா இருந்தாலும் வெங்காயம் எல்லாம் போட்ட மாதிரி வேணும். பாயில்டா இருந்தாலும் அதை அவங்க அப்படியே வெள்ளையா சாப்பிட மாட்டாங்க, தொக்கு மாதிரி பண்ணி வைக்கணும். சரி, ஆம்லெட்னா எத்தனை ஊத்துறதுன்றதுனால பாயில் பண்ணி தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளவுதானே. சூப் யூஸ்வலா அது மார்னிங் கறில கொஞ்சம் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் அது யாரா கேட்டது, யாரா செய்ய முடியாதுல்ல, அதனால சிக்கன் வச்சு சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சுட்டேன். அவ்வளவுதான். ஓ, அதுக்காக அப்ப சிக்கன் ஃப்ரை செஞ்ச? சேச்சே, அவளுக்காகலாம் சமைக்கல. காலையில சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு, குழம்பு வச்சுட்டு அம்மா மீதி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விரத நாள் தான் லைனா வருதே சொன்னாங்க. சரி என்ன பண்றதுன்னு தோணுச்சு. சரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டா, ஐ மீன் ட்ரை ஃப்ரை பண்ணிட்டேன். அது தொக்கு மாதிரியும் இருக்காது, எது மாதிரியும் இருக்காது. ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். அப்படி காலியாயிரும். நான் அதை பண்ணி வச்சுட்டேன். அவ்வளவுதான். யோசிச்சுதான் பண்ண, அவளுக்காக பண்ணல. இல்ல பட்டு, பண்ணா நீங்க சும்மா விடுவீங்களா? இல்ல. அப்ப சரி, பழிச்சுப்போ. அப்புறம் அப்புறம் என்ன? ஆனா எவனோ ஒருத்த வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அது கூட நீ என்கிட்ட சொல்லல இல்ல? அம்மா, நான் 12th படிக்கும் போது நடந்த விஷயம். நிஜமா எனக்கு அது தெரியாது. அந்த ஆளோட ஃப்ரெண்டோட பையனாமா. அதுவே 2ஆம் தாரம். அதெல்லாம் கூட எனக்கு அப்ப தெரியாது. கூப்பிட்டாங்கன்னு பார்த்தேன். எதுக்கு கூப்பிட்டாங்க கூட தெரியாது. சும்மா கூப்பிட்டாங்க, என் கீழே வந்து நின்னா. அதுக்கப்புறம் என்ன போக சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நான் மாட்டம் வந்துட்டு அதுக்கப்புறம் சித்தி கத்தும் போது தான் தெரியும், இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, இவங்க வர வச்சிருக்காங்கன்ட்டு. அதுக்கு மாதிரிலாம் தெரியாது. என் அளவுக்கும் வரல, பெரிய ரிஃப்ளெக்டும் ஆகல. அதனால அது ஒண்ணும் இல்ல. விடுறீங்களா? உனக்கு இருக்கு. என் பொண்டாட்டில 2ஆம் தரத்துக்கு என் பொண்டாட்டி அவன் மோண்டாட்டி எனக்கு வரட்டுமே. கோவப்படாதீங்க, கோவத்தை குறைங்கன்னு சொல்லியிருக்கல இந்த வீட்டுல. அவங்க பண்றது எப்படி தப்பு தெரியும், எப்படி தப்பு பண்ணிருக்காங்க. சும்மா கம்முன்னு முடியாது. எனக்கு அவங்களுக்கு நிறைய ரிவெஞ்ச் கொடுத்தே அவங்க அவ்வளவு வெளியில இருக்கு. சரி தங்கம், கொடுத்துக்கோங்க, பொறுமையா கொடுத்துக்கோங்க. இப்ப வேண்டாம். அவ்வளவு கோவம் இருக்கும், ஏதாவது செய்யணும் போலவே இருக்கு. அதான் ஆல்ரெடி சின்ன சின்னதா நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அது போதும். பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை நான் தடுக்க மாட்டேன். ஆனா மத்ததெல்லாம் வேண்டாம். புஜ்ஜில ஏன்டி இப்படி தடுத்துக்கிட்டே இருக்கு, எனக்கு கோவம் மண்டையில இருக்குது. ஏன்டி? பொறுமையா பாத்துக்கோங்க லிட்டர். சரி சரி. அப்புறம் என்ன? அப்புறம் ஆமா, என்ன அந்த 2 டிக்கெட் போனாங்க, இன்னும் வரவே இல்ல. போன் எடுங்க கேட்போம். அவங்கள தான் நிம்மதியா இருக்கட்டுமே. இங்க உங்களுக்கு என்ன நிம்மதியா போச்சு? அவங்க எல்லாம் அங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா தான் வருவாங்க. அதனால நீங்க ஒன்னும் ஃபோன் பண்ண தேவையில்லை. புரிஞ்சுதா? ஓ, ஓகே ஓகே. எல்லாரும் ஒண்ணு மாதிரி இருப்பாங்களா? கேட்டு போட்டு முட எல்லாரும் ஜாலியா தான் இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்? எதுக்கு கடுக்கடுன்னு என்ன மூஞ்ச கட்டுறீங்க? நான் என்ன கேட் போட்டேன்? எனக்கு புரியல. நான் தான் கேட்டேன்ல, கேட்டீங்க? ஒரு வாட்டி ஒரு வாட்டி இன்னும் ஒரு வாட்டி புரியல. ஒரு வாட்டி தப்பு இல்லம்மா, ப்ளீஸ். இது ஒரு பெரம்பு வச்சுனீங்க, அந்த பெரம்பு. அப்புறம் முடிப்போம். எது கேட்டாலும் நோ நோ நோன்னு படி. என்ன என்ன இப்ப பறிச்சு இப்ப போன்றீங்க? அவ்வளவுதான். உங்களை சொன்ன போங்க. செல்லுமே இல்லடி, சும்மா சொன்னடி. அதான் என் புடவை மாத்த சொல்லிட்டீங்களா, போய் மாத்திர விடுங்க. ஏய், இது நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல நம்ம புடவை மாத்த தேவையில்லை. அதனால இப்படியே இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் நைட்டா? இந்த ரூம்ல இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் தூங்க போற. இன்னைக்கு தான் தூங்கணுமே. இந்த ரூம்ல இருந்த தூங்கல, இன்னைக்கு தானே தூங்க போற. அதனால அதனால நீ இப்படியே இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல, நான் என் ரூமுக்கு போறேன். நான் போய் என் ட்ரெஸ்ஸை மாத்துறேன். நீங்க சும்மா இந்த மூஞ்ச கட்டிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லை. சும்மா சொல்லிட்டு வேண்டாண்டி வேண்டாண்டி இப்படியே இரு. ட்ரெஸ் மாத்த வேணா, ரூமுக்கும் போக வேண்டாம். இதான் நம்ம ரூம், புரிஞ்சுதா? இல்ல, நீங்க மூஞ்ச காட்டிட்டே இருப்பீங்க. இது என் ரூம் இல்ல. சாரி சாரி, என்ன பண்ண சமாதானம் ஆகும். ப்ளீஸ் ப்ளீஸ், புஜ்ஜில வயிறு. அப்ப மூஞ்ச காட்டாம இருங்க, அது போதும். சரி சரி.